எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம வாக்கம் வாழ்வோம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்னைக்கு நாள் ரொம்பவே விசேஷமான நாள். அம்பாளுக்கு உகந்த தை வெள்ளிக்கிழமை மற்றும் சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷம் இவை இரண்டும் சேர்ந்து வரும் அற்புதமான நாள். இந்த நாளில் அம்பாளின் அருளும் ஈசனின் ஆசியும் உங்களுக்கு கிடைக்க வேண்டுகிறேன். இன்னைக்கு தேதி ஜனவரி 30ஆம் தேதி 2026வது வருடம் வெள்ளிக்கிழமை, விஸ்வாவசு வருடம் தை மாதம் 16ஆம் தேதி. இன்னைக்கு திதி, நட்சத்திரம் மற்றும் விசேஷம் என்னன்னு பார்ப்போம். விசேஷம்: தை வெள்ளிக்கிழமை. தை மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமை அம்பாள் வழிபாட்டிற்கு மிக சிறந்தது. ராகுகால நேரத்தில், அதாவது 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை அல்லது மாலை நேரத்திலேயோ விளக்கேற்றி வழிபடுவது மாங்கல்ய பலத்தை தரும். பிரதோஷம்: இன்று மாலை பிரதோஷ காலம். சிவபெருமானையும் நந்தி பெருமானையும் வழிபட தோஷங்கள் நீங்கும். துவாதசி பாரணை: நேற்று ஏகாதசி விரதம் இருந்தவர்கள் இன்று துவாதசி பாரணை முடிப்பது வழக்கம். திதி: இன்னைக்கு மதியம் துவாதசி திதி இருக்கு. அதுக்கப்புறம் திரியோதசி திதி ஆரம்பிக்குது, அதாவது பிரதோஷத்துக்கு உகந்த நாள். நட்சத்திரம்: இன்னைக்கு நாள் முழுவதும் திருவாதிரை நட்சத்திரம் இருக்கவே வாய்ப்பு அதிகம். நேற்று மிருகசீரிஷம் முடிந்துவிட்டது. யோகம்: இன்னைக்கு சித்த யோகம். சுபகாரியங்கள் செய்வதற்கு ஏற்ற நாள். நல்ல நேரம் எப்போன்னு பார்த்தோம்னா காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரைக்கும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரைக்கும். கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும், மாலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும். கவனமாக இருக்க வேண்டிய நேரம் ராகு காலம். வெள்ளிக்கிழமைங்கிறதுனால காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும். துர்க்கை வழிபாட்டிற்கு ஏற்ற நேரம். யமகண்டம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும். குளிகை காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும். சந்திராஷ்டமம்: இன்னைக்கு சந்திராஷ்டமம் யாருக்கு இருக்குன்னா அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கு. அதாவது விருச்சக ராசி நேயர்கள் ரொம்பவும் கவனமாகவும், வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது மிகவும் கவனத்துடனும் செல்ல வேண்டும். அனாவசியமான பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சரி, 12 ராசிக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. மேஷம்: உடல் நலம் நன்றாக இருக்கும். உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு தேவையற்ற செலவுகளை கண்டு இன்று கவலைப்படலாம். எனவே நீங்கள் அவர்களின் கோபத்திற்கு பலியாக வேண்டியிருக்கும். உங்களுக்கு தெரிந்த ஒருவர் நிதி மற்றும் வீட்டில் அசௌகரியத்தை ஏற்படுத்துவதில் வரம்பு மீறி செயல்படுவார். மாலையில் நண்பர்களுடன் வெளியில் சென்றால் திடீரென ரொமான்ஸ் வந்து சேரும். உங்கள் தொழில் வளத்தை மேம்படுத்த தொழில் திறமையை பயன்படுத்துங்கள். உங்கள் துறையில் வரம்பில்லாத வெற்றியை பெறப் போகின்றீர்கள். உங்கள் கை ஓங்க எல்லா திறமைகளும் பயன்படுத்துங்கள். பிரச்சனைகளை சமாளிக்கும் தைரியம் இருக்கும் வரையில் முடியாதது எதுவும் இல்லை. பழைய சுவையான அனுபவங்களை இன்று அசை போட்டு மீண்டும் உங்கள் துணையுடன் இன்பமான பொழுதை கழிப்பீர்கள். அதிர்ஷ்டம் எண் 5. ரிஷபம்: அதிக ஆதிக்கம் செலுத்தக்கூடியவரின் ஆதரவு உங்கள் நன்னடத்தைக்கு ஊக்கமாக அமையும். உங்களுக்கும் இன்று கணிசமான அளவு பணம் இருக்கும். அதனுடன் மன அமைதி இருக்கும். உங்கள் நண்பரின் உதவியை நீங்கள் மிகவும் எதிர்பார்த்திருக்கும் நேரத்தில் அவர் கைவிடக்கூடும். இன்று நீங்கள் செழுமையான காதல் சாக்லேட்டை உண்டு கழிப்பீர்கள். இன்று உங்கள் கலைநயமிக்க கிரியேட்டிவ் திறமை நிறைய பாராட்டுகளை பெறும். எதிர்பாராத வெகுமதிகளை கொண்டு வரும். இன்று உங்கள் இலவச நேரத்தை மொபைல் அல்லது டிவியை பார்த்து வீணடிக்கலாம். இது உங்கள் மனைவியுடன் உங்களுடன் வருத்தமடைய செய்யும். ஏனென்றால் அவர்கள் பேசுவதில் நீங்கள் எந்த ஆர்வத்தையும் காட்ட மாட்டீர்கள். உங்கள் திருமண வாழ்வில் இன்று மிக அழகான நாள். உங்கள் துணையுடன் இனிமையான மாலை நேரத்தை செலவிட திட்டமிடுங்கள். அதிர்ஷ்டம் எண் 4. மிதுனம்: வெளிப்புற வேலைகள் இன்றைக்கு களைப்படைய செய்வதாகவும் மன அழுத்தம் தருவதாகவும் இருக்கும். பணத்தின் இயக்கம் நாள் முழுவதும் தொடரும். நாள் முடிந்த பிறகு நீங்கள் சேமிக்க முடியும். நீங்கள் அதிகம் கஷ்டப்படாமல் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்க பொருத்தமான நாள். உங்கள் காதலை புதியதைப் போல மதிப்புமிக்கதாக்கிடுங்கள். உங்கள் இடைவிடாத உழைப்பு இன்று உங்களுக்கு நற்பலன்களை தரும். இன்று நீங்கள் உங்கள் வேலையில் இருந்து ஓய்வு எடுத்துக்கொள்வதன் மூலம் உங்கள் மனைவியுடன் சிறிது நேரம் செலவிடலாம். இன்று உங்கள் திருமண வாழ்க்கை எத்தனை இனிமையானது என்று உணர்வீர்கள். அதிர்ஷ்டம் எண் 2. கடகம்: உங்களை மூடிக்கொண்டு வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கும் இருளை விலக்குங்கள். கமிஷன்கள் மூலம் ஆதாயம் பெறுவீர்கள்.
உங்கள் புதிய திட்டங்கள் மற்றும் பிளான்கள் குறித்து பெற்றோரின் நம்பிக்கையையும் பெறுவதற்கு இது நல்ல காலம். உங்கள் துணைவியரின் குடும்பத்தினுடைய தலையீட்டுகள் உங்களுடைய நாள் அப்செப்டாக இருக்கும். உங்கள் வேலையில் திறமையை அதிகரிக்க புதிய டெக்னிக்குகளை பயன்படுத்துங்கள். உங்களை நெருக்கமாக கவனிப்பவர்கள் உங்களுடைய ஸ்டைல் மற்றும் தனிப்பட்ட செயல்முறையில் ஆர்வம் கொள்வார்கள். சிலருடன் நீங்கள் பழகுவது சரியல்ல என்று நீங்கள் உணர்ந்தால் அவர்களுடன் இருப்பது உங்கள் நேரத்தை வீணடிக்கிறது. நீங்கள் அவர்களை உங்களுடன் விட்டுவிட வேண்டும். அதிகம் செலவானால் உங்கள் துணையுடன் வாக்குவாதம் ஏற்படும். அதிர்ஷ்டம் எண் 6. சிம்மம். நீண்ட காலமாக இருந்த நோயிலிருந்து விடுபடுவீர்கள். இன்று செய்யும் முதலீடு உங்கள் வளத்தை, நிதியும் பாதுகாப்பையும் மேம்படுத்தும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து எதிர்பாராத பரிசுகளும் அன்பளிப்புகளும் வரும். வேலையில் அழுத்தம் அதிகமாவதால் மனதில் கலகம் தோன்றும். நாளின் பிற்பகுதியில் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் வேலையில் கவனியுங்கள். உள்ளே வந்து உதவி செய்ய முன்வருபவர்களை இன்று கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டாம். இன்று நீங்கள் பணியிடத்திலிருந்து வீட்டிற்கு வந்து உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்வீர்கள். இதனால் உங்கள் மனதிற்கு அமைதி கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் சில பின்விளைவுகள் இருக்கக்கூடும். அதனை இன்று நீங்கள் சந்திப்பீர்கள். அதிர்ஷ்டம் எண் 4. கன்னி. ஓய்வை அனுபவிக்கப் போகின்றீர்கள். உங்களுக்காக பணத்தை சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை இன்று முடிக்க முடியும். இன்று நீங்கள் சரியான முறையில் சேமிக்க முடியும். வீட்டில் உணர்வுபூர்வமான பிரச்சனைகளை தீர்க்க உங்கள் புத்திசாலித்தனத்தையும் சமாதானப்படுத்தும் திறமையையும் பயன்படுத்த வேண்டியிருக்கும். ஒருவர் தன் காதலில் வெற்றி பெறுவதற்கு காண்பதற்கு உதவி செய்யுங்கள். இன்று உங்கள் உயிரிலே கலந்துவிட்ட அந்த காதல் துணை நாள் முழுவதும் உங்கள் பற்றி சிந்தித்து கொண்டு இருப்பார். இன்று நீங்கள் எந்த நேரத்திலும் உங்கள் மொபைலில் ஓய்வு நேரத்தில் இணையதளத்தை பார்க்கலாம். ஒருவரை பற்றி மற்றவர் உள்ளத்தில் உள்ள அனைத்து விஷயங்களையும் இன்று உரையாடிக் கொள்வீர்கள். அதிர்ஷ்டம் எண் 2. துலாம். உங்களின் பர்சனாலிட்டி வாசனை திரவியம் போல இன்று செயல்படும். சந்தேகமான நிதி விவகாரங்களில் சிக்கிவிடாமல் கவனமாக இருங்கள். குடும்பத்தினருடன் அமைதியான சாந்தமான நாளை அனுபவித்திடுங்கள். யாராவது பிரச்சனைகளுடன் உங்களை அணுகினால் அவர்களை புறக்கணித்திடுங்கள். உங்கள் மனதை இது பாதிக்க அனுமதிக்காதீர்கள். காதல்மயமான ஆதிக்கங்கள் இன்றைய பலமாக இருக்கும். எந்த கூட்டு முயற்சியிலும் ஈடுபடாதீர்கள். பார்ட்னர்கள் உங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள். நீங்கள் உங்கள் வீட்டிற்கு வெளியே தங்கி படித்து அல்லது ஒரு வேலையை செய்தால் இன்று நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் இலவச நேரத்தில் பேசலாம். வீட்டிலிருந்து எந்த செய்திகளையும் கேட்பதன் மூலம் நீங்கள் உணர்ச்சி வசப்படலாம். இன்று நீங்கள் ஒரு இனிமையான சர்ப்ரைஸ் உங்கள் திருமண வாழ்வில் பெறுவீர்கள். அதிர்ஷ்டம் எண் 5. விருச்சகம். உங்கள் பெற்றோரை புறக்கணிப்பது உங்கள் எதிர்காலத்தையும் பாதிக்கலாம். நல்ல நேரங்கள் அதிக காலம் நீடிக்காது. மனிதர்களின் செயல்கள் ஒளியின் அழகை போன்றவை. அது மெலடியாகவோ அல்லது கொடூரமான சப்தமாகவோ எதிரொலிக்க திரும்பி வரும். நாம் எதை விதைக்கின்றோமோ அதுதான் பெறுவோம். வாழ்க்கையில் பணத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இன்று நீங்கள் பணத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும். ஏனெனில் இன்று உங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படும். ஆனால் உங்களிடம் போதுமான பணம் இருக்காது. வீட்டில் சூழ்நிலையை கணிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் உத்தரவு போட்டால் காதலருடன் பிரச்சனை ஏற்படும். வெளிநாட்டு வர்க்கத்துடன் தொடர்புடையவர்கள் இன்று விரும்பிய முடிவுகளை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் வேலை தொழிலுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரர்கள் இன்று தங்கள் திறமைகளை இந்த துறையில் பயன்படுத்தலாம். நெருக்கமானவர்களுடன் நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நாள் முழுக்க டென்ஷனாக இருக்கும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடனான பிணக்குகளுக்கு பிறகு உங்கள் துணையின் அன்பை கவனிப்பை உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும். அதிர்ஷ்டம் எண் 7. தனுசு. உங்களின் நம்பிக்கை வாசனைமிக்க மலரைப் போல வாசனை திரவத்தைப் போல மலரும். சந்தேகமான நிதி விவகாரங்களில் சிக்கிவிடாமல் கவனமாக இருங்கள். உங்கள் தாராள இயல்பை நண்பர்கள் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்காதீர்கள். இன்று வானம் மிக பிரகாசமாக தெரியும். பூக்கள் மேலும் வண்ணமயமாக தெரியும். உங்களை சுற்றியுள்ள அனைத்தும் பளபளப்பாக தோன்றும். ஏனெனில் நீங்கள் காதல் வசப்பட்டிருக்கின்றீர்கள். தகுதியுள்ள அலுவலர்களுக்கு பதவி உயர்வு அல்லது பணப்பயன் கிடைக்கும். தனிமையில் நேரத்தை செலவிடுவது நல்லது. ஆனால் உங்கள் மனதில் ஏதேனும் நடக்கிறது என்றால் மக்களிடமிருந்து விலகி இருப்பதன் மூலம் நீங்கள் மேலும் வருத்தப்படலாம். எனவே நீங்கள் உங்களுக்கு வழங்கும் அறிகுறி என்னவென்றால்
மக்களிடமிருந்து விலகி அனுபவத்தை பற்றி அனுபவம் வாய்ந்த ஒருவரிடம் பேசுவது நல்லது. பார்ட்னர் உங்களை கைவிடுவார். இது திருமணத்தை முறிக்கலாம். அதிர்ஷ்டம் எண் 4. மகரம். உங்களின் அன்புமிக்க இயல்பால் இன்று மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். கமிஷன்கள் மூலம் ஆதாயம் பெறுவீர்கள். அறிவு தாக்கத்துக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். இன்று உங்கள் ஸ்வீட் ஹார்ட் உங்களை மிகவும் மிஸ் செய்வார். ஒரு அருமையான சர்ப்ரைஸ் பிளான் செய்து அவர்களை நாளை இனிமையாக்குங்கள். பிசினஸ் செய்வோருக்கு நல்ல நாள். ஏனென்றால் எதிர்பாராத திடீர் லாபம் கிடைக்கும். எல்லையில்லாத கிரியேட்டிவும் உற்சாகமும் பயனுள்ள மற்றொரு நாளை உருவாக்கும். பல்வேறு விஷயங்கள் ஒப்புதல் இல்லாத காரணத்தால் இந்த நாள் மிக நல்லதாக இருக்காது. இது உறவுகள் பலவீனமாகும். அதிர்ஷ்டம் எண் 4. கும்பம். முதியவர்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த நாளில் நீங்கள் பணம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் நீங்களும் தொண்டு செய்ய வேண்டும். ஏனெனில் இது உங்களுக்கு மன அமைதியை தரும். வீட்டில் நிலவும் சூழ்நிலையால் நீங்கள் அப்செட்டாக இருக்கலாம். இது இன்று காதல் பேரின்பத்தில் மூழ்கி இன்பமயமாடுதலை எண்ணி களைப்படையும் நாளாக அமையும். நீங்கள் எதிர்பார்த்த அங்கீகாரமும் வெகுமதியும் தள்ளிப்போவதால் ஏமாற்றம் ஏற்படும். வாழ்க்கையில் சிக்கல்களை புரிந்துகொள்ள நீங்கள் இன்று ஒரு மூத்த நபருடன் நேரத்தை செலவிடலாம். இன்று உங்கள் வாழ்க்கை துணை கற்கண்டை விட இனிமையானவர் என்று உணர்வீர்கள். அதிர்ஷ்டம் எண் 1. மீனம். துறவு நிலையில் உள்ள ஒருவரின் தெய்வீக சிந்தனை உங்களுக்கு ஆறுதலையும் சௌகரியத்தையும் கொடுக்கும். கடந்த காலத்தில் தங்கள் பணத்தை முதலீடு செய்தவர்கள் இன்று அந்த பணத்திலிருந்து பயனடைய வாய்ப்பு உள்ளது. உங்கள் பிரச்சனைகளை குடும்ப உறுப்பினர்களுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் நீங்கள் லேசாக உணர்வீர்கள். ஆனால் பல முறை உங்கள் முக்கியத்துவத்தை உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் சொல்லவில்லை. நீங்கள் இதை செய்யக்கூடாது. இதை செய்வதன் மூலம் சிக்கல்கள் இனி அதிகரிக்காது. இன்று உங்கள் அன்புக்குரியவர் உங்களுடைய தாறுமாறான நடத்தையை சமாளிக்க முடியாமல் ரொம்பவும் திணறுவார். இன்று ஆபீஸில் அதிக அன்பினை உணர முடியும். இன்று உங்கள் உறவில் முக்கியத்துவத்தை புரிந்துகொள்வீர்கள். ஏனென்றால் இன்று நாள் முழுவதும் உங்கள் குடும்பத்துடன் நேரம் செலவிடுவீர்கள். இன்று உங்கள் துணையுடன் ஆனந்தமாக காதல் செய்வீர்கள். ஆனால் உங்கள் உடல் நலம் பாதிக்கக்கூடும். அதிர்ஷ்டம் எண் 8. இன்னைக்கு ஒரு பொன்மொழி. பொறுமை கசப்பானது, ஆனால் அதன் கனி இனிப்பானது. அவசரப்படாமல் பொறுமையாக இருந்தால் அதற்கான பலன் நிச்சயம் பெரிதாக கிடைக்கும். பிரதோஷ வேளையில் பொறுமையோடு நந்தியை வழிபடுவோம். நல்லதே நடக்கும். தினமும் இதே மாதிரி துல்லியமான ராசி பலன்கள் மற்றும் ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் இனிய தை, வெள்ளி மற்றும் பிரதோஷ நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.